ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம வந்து நேற்று நிறைய ஒரு பேப்பர்லலாம் எழுதி வச்சு எல்லாத்துக்கும் விஷ் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து விடுபட்டுருச்சு. அதனால எல்லாருமே கமெண்டில் என் பேர் சொல்லலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நான் வந்து இன்னும் பொதுவாகவே எல்லாத்துக்கும் பிறந்தநாள், திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் 2-3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பேசியே டைம் எல்லாம் இதில் போயிடுது அப்படிங்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். ஏன்னா நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகணும் பார்த்திங்களா. அதனால் இன்றைக்கி பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா, அந்த கேமரா மாட்டினாங்கல்ல மீனாட்சி பாட்டி வீட்டில், அதில் வந்து ஒரு ட்விஸ்ட் நடக்கும், அதை பார்ப்பீங்க. அப்புறம் வந்து 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உலகத்தாயின்னு ஒரு பாட்டி வருவாங்களாம், அவங்கள காட்டுங்கன்னு. அவங்களும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் காமெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வழக்கம் போல் நெட்டவள்ளி, ஜான்சி ராணி, கீதாக்கா அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சும்மா இருக்க, என்கிட்ட பேசாத. உங்க வீட்டுக்கு வர சொல்லி நீ ரொம்ப தொந்தரவு பண்ற. எனக்கு அங்க வர பிடிக்கவே இல்லை. எங்க அம்மா நம்மள ஏத்துக்கிட்டது பெரிய விஷயம். இப்படி எல்லாம் பண்ணாத மாதிரி. எப்பா ஏன் தான் கல்யாணம் பண்ணணும்? சரி, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. போதக்கரைக்கு அந்த கிளவி வேற பாடா படுத்துதுப்பா. பேசாம எங்க அம்மாவோடய மீன் வித்துக்கிட்டு அங்கேயே இருந்திருக்கலாம். எல்லாரையும் எதிர்த்து கல்யாணம் பண்ணல, நீ எல்லாம் பேசதான் செய்வ. பொழுதன்னைக்கு உங்களோட பெரிய ரோதனையா போச்சு. எந்த நேரமும் ஒரே சண்டை சண்டை சண்டை. லவ் பண்ணும்போது அப்படி கிடந்து பேசிட்டு கிடந்தாங்க. இப்போ கல்யாணம் கிடந்ததுக்கு அப்புறம் ஒரே சண்டை காடப்பா. நேற்று எதுவும் நடந்துதான்னு கேமராவை செக் பண்ணி பார்ப்போம். அட கடவுளே, பெரியமா தான் மெயின் வில்லியா? என்னது இது? நெருப்பு கொண்டு போய் சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க. பாவம் மாறி, இது சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு ஆஃபீஸ் முடியட்டும். இப்போ மாறிட்டே ரேக்காட்டே இதை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு வீட்டில் போய் எல்லாரும் முன்னாடியும் இந்த படத்தை போட்டு காட்டி எங்கள் பெரியம்மா மூக்கை உடைக்கணும். எவ்வளோ கொழுப்பு இருந்தால் இந்த மாதிரி வேலையை பார்க்கும். சினிமா வெள்ளி தோத்து போயிடுவா, அந்த அளவுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. உண்மையான பைத்தியம் இதுதான். பாவம் மாறி நாங்கள் எல்லாரும் சந்தேகப்பட்டோமே. இருக்கட்டும், இன்னைக்கு சாயங்காலம் ஆகட்டும். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. என்ன பாடலாம் பலமா இருக்கு. எப்பவும் போல ஏதாவது ஒரு பழைய பாட்டு படிச்சுட்டே இருப்பேன். நல்ல கருத்துள்ள பாடல்கள்லாம் அப்ப வந்தது. இப்பம்லாம் எங்க பாட்டெல்லாம் கேட்குற மாதிரியா இருக்கு. வாயிலே நுழைய மாட்டுக்கு, மியூசிக்கு சத்தமா கேட்கப்போ. இப்ப வர பாட்டு எதுவுமே எனக்கு பிடிக்கலக்கா. ஆமா, பாட்டாவா பாடுவா, வா வா வான்னு கத்துதாவா. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு பயமா இருக்கு. இது பேய் பங்களாக்குள்ள நுழையிற மாதிரி இருக்கு. சரி, நிம்மதியே இல்லை. ஈஸ்வரத்து வீட்லயே அழகா இருக்கலாம். சும்மா இரு மாறி, அடுத்தவங்க வீட்டுல எவ்வளவு நாளா இருக்கிறது. என்ன ஆபீஸ் முடிஞ்சு எல்லாரும் வந்தாச்சு போல. ஆமா, என்ன விஜய் வந்ததும் வேகமா உள்ள போறான். சரி பிள்ளைய பார்க்க போவான் போல. எப்பவுமே என்னமான்னு பேசிட்டு போவானே. மாறி ரேக்கா, 2 பேரும் இங்கே இருங்க, உள்ள போக கூடாது. என்னாச்சு விஜய்? சொல்றேன். இப்போ ஒரு படம் ஓடும், 2 பேரும் இருந்து பாருங்க. விஜய் எனக்கு நிறைய வேலை இருக்கு. சொல்றத மட்டும் கேளு. திரிசா, கொஞ்சம் வா. என்ன விஜய்? தம்பி எங்க? அவன் தூங்குறான். மாமா வாக்கிங் போயிருக்காங்க. நான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான படம் ஒன்று காட்டுறேன். ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், இரு. சப்பாத்தி கறிக்கிறோம் விஜய். நீ இதை பார்க்கலனா இங்க எல்லாரோட வாழ்க்கையும் கருகி போயிரும். நில்லு. என்ன மெண்டல் மாதிரி உளறிட்டு இருக்கான். மாப்பிள்ள இந்தாங்க. என்னது தீய கொண்டு வந்திருக்கீங்க? ஐயா மாப்பிள்ள, சுட சுட 3 இட்லி. கட்டுங்க, வாயில போடுவோம். இட்லி எங்க இருக்கு? தீ தானே இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, உங்களுக்கு கண்ணு போச்சா? சுட சுட இட்லி ஆவி பறக்கு. காட்டுங்க, வாயில போடுதே. ஐயோ, இது தீ. மாப்பிள்ளை இட்லி சாப்பிடுங்க. பாத்தீங்களா? இப்ப தெரியுதா யார் மேல தப்புன்னு? தெரியுதா? என்னக்கா பண்ணி வச்சிருக்க? என்ன இது? யாட்டி இப்ப ஏதோ வந்திருக்கல. ஏய் படம் இது. இது உண்மை இல்ல. தேங்க்யூ விஜய், தேங்க்யூ சோ மச் விஜய். இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன். அழாத மாதிரி, இது என் கடமை. பெரியமா, நீங்க ரொம்ப நடிக்காதீங்க. பாருங்க, மேல டிவிக்கு மேல பாருங்க, கேமரா மாட்டி வச்சிருக்கேன். நீங்க நேற்று பண்ணது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். எல்லாரும் பார்த்துட்டாங்க. இதுக்கு மேலே நீங்க ஏமாத்த முடியாது. அப்படி என்ன உங்களுக்கு மாறி மேல வெறுப்பு? எவ்வளவு ஒரு பொய் நடிக்கிறீங்க.
என் புருஷன் உன் மேல எவ்வளவு நல்ல எண்ணம் வச்சிருக்காரு, இதை பார்த்தா காரி துப்புவாரு. நான் போறேன், என்ன விட்டுருங்க. கிளவி சீரியல்ல வெளியே சேர்த்து விடலாம் போல, பயங்கரமான ஆளா இருந்திருக்க. ஆளு டம்மி பீஸா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ். எங்க ஓடுதீங்க? ஏன் அவளை காப்பாத்ததா இப்படி பண்ணுன? இப்படி எல்லா படத்தையும் போட்டுட்ட, நான் இங்க இருக்க மாட்டேன். இக்க நில்லு. விடுமா போட்டும், எங்க போக முடியும்? கடைசியில் இங்க தான் வரணும். தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். சாரி மாறி. ரேகா, முதல்ல ஒன்ன புரிஞ்சுக்கோ. கல்யாணம் பண்ண புருஷனை நம்ப கத்துக்கோ. சும்மா எல்லாம் அம்மா அம்மா நம்பிக்கிட்டு இருக்காத. தேங்க்ஸ் விஜய். அம்மா இங்கே ஓடிட்டாங்க, நான் போய் பிடிக்கணும். அம்மா. இம்மா பாத்துக்கோ, அக்காக்கான்னு ரொம்ப தலையில தூக்கி வச்சு ஆடாத. நாளைக்கு இதே மாதிரி எங்களுக்குள்ள கூட மூட்டி விடலாம். அதனால கவனமா தான் இருக்கணும். பெரியமாவை என்னமோ நினைச்சேன். சி சும்மா இரு விஜய், அவ ரொம்ப பாவம். ஏற்கனவே புருஷனை பறி கொடுத்துட்டா, இப்ப பிள்ளையும் கல்யாணம் கட்டி போனது அவளால தாங்க முடியல. எங்க ரேகாவை பிரிச்சுடுவாங்களோன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கா. ஏமா லூஸ் மாதிரி அந்த பெரியம்மாவுக்கு முட்டு கொடுக்காதம்மா. பிள்ளைய நல்லா வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படணும். இந்த மாதிரி இல்லாத பொல்லாத பழியதுக்கு மாறி மேல போடணும். மாறி என்ன பண்ணா? அதான் எனக்கும் புரியல. அவ எங்கேயும் போயிட்டு நாண்டுட்டு நின்றாம அவளை காப்பாத்தணும். அவங்க பயங்கரமான வில்லி, அவங்கெல்லாம் சாவ மாட்டாங்க. ரேகா கூட்டு வந்துருவா. சாரி மாறி, எங்க வீட்டில் உனக்கு இப்படி கசப்பான அனுபவம் நிறைய நடந்து போச்சு. சாரி, இனிமே இந்த மாதிரி நடக்காது. உங்களுக்கு தனி குடித்தனா போக விருப்பமா? ஆமா, எனக்கு விருப்பம்தான் விஜய். சரி, ஒரு வாரத்துல உங்களுக்கு வீடு தனியா பாத்துருவோம். நீங்க தனியா இருங்க, அப்பதான் உங்களுக்கும் ஃப்ரீயா இருக்கும். இந்த கிழடு கட்டைகளோட இருக்க வேண்டாம். சரி விஜய். அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, சொல்லி எனக்கு பதிலை. போது நிறுத்துமா உன் பாட்டை. ஏம்ல ஏன்ட்ட கோவப்படாத. அக்கா அக்கான்னு ரொம்ப தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காத. அவங்க என்னதான் வயசுல மூத்தவங்களா இருந்தாலும் அவங்களை கண்டிக்க வேண்டிய இடத்துல நீ கண்டிக்கணும். இந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தானா நல்லா இருக்காது. அப்புறம் நான் வீட்டை விட்டு போயிருவேன். சரி சரி, அவ வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஆசா பூசா, நான் வருவேன் மாசா. என்ன ஊழல் தாயி, ரொம்ப நாளா ஊர்ல காணோம் ஆள. என்னம்மா சொன்ன? ஊழல் தாய் இல்லை, என் பேரு உலகத்தாய். உலகத்தாய் உலகத்தாய், நான் தெரியாம ஊழல் தாயின்ட்டேன். உலகத்தாய்க்கு இந்த உலகத்தை சுத்ததுக்கு நிறைய இடங்கள் இருக்குமா. நான் இப்போ பக்கத்து நாடு அமெரிக்காவுக்கு போனேன். அங்க அதிபரை பார்த்து சண்டை எதுவும் வேண்டாம் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் போற நிறுத்துறதா சொல்லியிருக்காரு. அவரு கூட எல்லாம் பேசுவீங்களா? வாரத்துல 3 நாளாட்டி என்கிட்ட பேசலன்னா அவருக்கு உறக்கமே வராது. ஐயோ, அப்ப நீங்க அவருக்கு ஒரு பொண்டாட்டி மாதிரியா? சீ, என்ன பேச்சு பேசுற? உலகத்தாய்னா எல்லாருக்கும் தாய். தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாதேம்மா. ஐயோ மன்னிச்சிருங்க உலகத்தாயி. ஊர் எப்படி இருக்கு? ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எவ்வளவு மாதங்கள் ஆயிட்டு உன்னை பார்த்து. சரி, உன் மகனும் மருமகளும் பிரிஞ்சிட்டாங்களா? எங்க உலகத்தாயி ஒன்னும் பிரியலை பத்துக்கிடுங்க. அவன் மாசமா வேற ஆயிட்டாலாம். சரி, பெரிய சங்கடமா போச்சு. எப்படிம்மா? எப்படி? என் அவன் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்டிலே கிடக்கானே, ஆவாம எப்படி போவோம்? அந்த எப்படியே நான் கேட்கலம்மா. நான் இவ்வளவு பூஜைகள் மந்திரங்கள் செஞ்சு எப்படி இது நடந்தது? அதான் உலகத்தாய் எனக்கே புரியல. வெளிநாட்டுலாம் போய் சண்டையை நிறுத்திட்டு வர்றீங்க, என் வீட்டுக்கு ஒரு நல்லது செய்யாம போயிட்டீங்களே. இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல மகளே. 51,999 ரூபாயும் ஒரு 24 நாளும் எனக்கு டைம் கொடுத்தீன்னா நான் அந்த குழந்தைய இல்லாம ஆக்கிருவேன். அது எப்படி எனக்கு புரியல. குழந்தை உண்டானது இல்லாத தடம் போல ஆயிரும். ஆமா, இங்கே அது வலிக்கு விழுந்தோ இல்லை ஏதாவது ஆகியோ களைச்சிருதேன். சி, பொம்பளை பாரு பொம்பளை, என்ன பேச்சு பேசுது? வயிற்றுல பிஞ்சு குழந்தைய அழிச்சிருமாம. அழிச்சு நல்ல பொம்பளை நினைச்சிட்டுலாம் வந்தேன். மோசக்காரியெல்லாம் இருக்க. தப்பா எடுத்துக்காதம்மா, உனக்காக நான் என்னனாலும் செய்வாள் இந்த உலகத்தாய். அந்த அளவுக்கு மோசம் கிட்ட தரங்கிட்ட கேவலமான பொம்பளை நான் கிடையாது. அவளை எனக்கு பிடிக்காதுதான். அதுக்கு பச்சை குழந்தைய அழிக்க சொல்ற அளவுக்கு நான் ஒரு தரங்கிட்டு போல. இனிமே இங்க வரவே மாட்டேன். சரிம்மா சரிம்மா, குழந்தை அப்படியே இருக்கட்டும். மருமவளை மட்டும் பிரிச்சு விட்டுறேன். இது சரியான ஃப்ராடு மாதிரி தெரியுது. நீங்க வரக்கூடாது. சூப் சாப் சப், அவளை நிறுத்து. சார், இந்த மந்திரமும் வழக்கம் போல வேலை செய்யல. ஆசா பூசா, நான் வருவேன் மாசா.
செல்லம்மா நான் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல போய் விட்டுட்டு வரேன். சரி, மணி 9:30 ஆயிட்டோ. ஆமா, அழுதானாலும் கொஞ்ச நேரம் அங்க வைக்க சொல்லுங்கண்ணே, அப்பதான் பழகும். நேத்து சீக்கிரம் அனுப்பி விட்டுட்டால அந்த பிள்ளை. நான் டீச்சர்கிட்ட சொல்லுதேன் கொஞ்ச நேரம் வச்சு விடுங்கன்னு. ஆமா, அப்பதானே பழக முடியும். ஏன் தாத்தா கொடுங்க, நான் போய் விட்டு வரேன். வயசான காலத்துல எதுக்கு நடந்துட்டு இருக்கீரு? இல்லம்மா அப்படியே வாக்கிங் போன மாதிரியும் இருக்கும்ல, அப்படியே பனிமலர்ட்டு போய் முட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். அதானே பார்த்தேன். மொட்டை சொல்ல இவர் டெய்லி பனிமலர் பண்ணி வீட்டுக்கு போறாரு. என்னன்னு காலு? அவங்க பிரின்சிபலாம் வேற ரகம். அதுக்கு அது கேட்காம ஏதாவது வளரும். இவர் ஏதாவது பேசணுன்னே பேசுவாரு. ஒரே சிரிப்பானையா இருக்கும். அது சரி, பரவாயில்ல. அந்த காலத்து அளவுல இருந்தாலும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்காக தான் இருக்கீங்க. சரி தாத்தா, அப்ப நீங்களே போயிட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு. சரின்னு ஆப்பிள் தின்னுட்டு வந்துடணும்னே. வாழம் கிடையாது, திங்கணும். இல்லைன்னா பாட்டி அடிப்பேன். ஏம்மா, இந்த கடை வரைக்கும் போயிட்டு வந்துருமா? தினமும் கடையில் வாங்குறதுக்கு மொத்தமாக இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி போடலாம்ல. நம்ம சாக்லேட் நக்கா சூப்பர் மார்க்கெட்டில். கேட்டி, எனக்கு அப்படியே பழகிட்டு பத்துக்கு அன்னன்னைக்கு ஜாமான் வாங்கியே பழகிட்டு. அது மட்டும் இல்லாமல் காய்கறி என்ன மொத்தமாக வாங்கி போட முடியும்? கொஞ்சம் போயிட்டு ஒரு 10 முட்டை, 2 கீரை கட்டு, அப்புறமா ஒரு மல்லி இலை பாக்கெட் வாங்கிட்டு வந்துரு. மல்லி இலை பேக்கெட்டா? அப்படின்னா என்னது? இது மல்லிப்பொடி பற்றிய மாற்றி மாற்றி சொல்லிடுவேன். ஏதாவது தப்பு தப்பா சொல்லி விடாத. அந்த கடைக்காரர் இடத்தையாவது கொடுக்கணும்னு வேற கொடுத்து விடுதாரு. அப்புறமா நான் கடையும் வீடுமா ஆளைய முடியாது. வெயில் மண்டே பழக்கு, வேற தொப்பியை கூட கழட்ட முடியல. காசு அப்புறமா தருவாங்க, கணக்குல வைக்க சொல்லு. சரி சரி சரி, நம்ம போய் அடுப்பாங்கிற வேலையை பார்ப்போம். மாது இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த நெட்டை குரங்க போட்டு வேலையில போட்டு உழுக்கு எடுக்க போறேன். என்னது இது? கம்மல், வளையல், பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் இருக்கு. சரி, இங்க போய் ஏதாவது கம்மல் பார்ப்போம். வாங்க சார், என்ன பாக்கீங்க? இந்த கம்மல் வேணும், நல்ல பெரிய காது வச்சிருக்கிறவங்களுக்கு போடுற மாதிரி கம்மல். இருக்கு சார், பெரிய காதுக்கு பெரிய கம்மல். எவ்வளவு வரும்? ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 150 ரூபாயில இருந்து இருக்கு சார். அப்பா, அவ்வளவு படத்துக்கு நான் எங்க போவேன்? 10 ரூபால நல்ல கம்மலா எடுத்து காட்டுங்க சார். 5 ரூபா பாசி கம்மல் இருக்கு, கரெக்டா? பாசியா? சரி, நல்ல பெரிய பாசியா வச்சு தாங்க. சரி சார், இந்தாங்க சார், ஜோடி 5 ரூபா தான். நல்லா இருக்க. இது ஒன்று எடுத்துக்கிறேம்மா. சரி சார். பரவாயில்ல, 5 ரூபாலையும் முடியும் நான் நினைச்சே பார்க்கல. இப்படி 20 ரூபாய்க்காவது கம்மல் வாங்கணுமேனு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். சரியான கஞ்ச பிசினாரி. இருக்கிறதுலே விலை குறைஞ்சு 5 ரூபா கம்மலை வாங்கிட்டு போறான். அப்படி யாருக்கு தான் கொடுக்க போறானோ? இந்த மொட்டை செல்லத்திட்ட படிச்சு சொல்லுதேன். ஒரு கட்டை பை கொடுத்து விடுன்னு வெறும் கையோட அனுப்பிட்டு கடைக்காரன் ஏசு தான். கடையில் இருந்த கூடை எடுத்துட்டு வந்தா என்ன சும்மாவா விடுவான்? நானும் வயசுல பெரிய ஆளு ஏசக்கூடாதுன்னு அந்த கடைக்காரனை பார்த்தா என்னைய எப்போ பார்த்தாலும் திட்டிட்டு இருக்கான். சாயந்தரம் கொண்டு போய் கூடையை மூஞ்சில் எறியணும். ரொம்ப தான் கோவம் வருது அந்த ஆளுக்கு. கூடை என்ன மிஞ்சி போனால் ஒரு 100 ரூபா வருமா அந்த கூடை? என்ன ஏசிக்கிட்டு நடக்கான் இனிய? ஹாய். அதெல்லாம் காலையிலே போயாச்சு. எங்க போயிட்டு வரீங்க? ஆத்துல போய் குளிச்சுட்டு வரேன். ஏன் என்கிட்ட நக்கலாவே பேசுறீங்க? கையை பார்த்தா தெரியலையா? மளிகை கடையில் போய் சாமான் வாங்கி அந்த கடைக்காரங்கிட்ட ஏச்சி வாங்கிக்கிட்டு கூடையை வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்ணை மூடுங்க. ஏன் இதை பிடுங்கிட்டு ஓடி போய் உங்க பெரியமாட்ட கொடுத்து நீ வாங்கிட்டு வந்த மாதிரி காமிக்கிறதுக்கா? ஐயோ, அதுக்கு கிடையாது, வேற ஒரு விஷயத்துக்கு கண்ணை மூடுங்க. நான் கண்ணை மூடது என் மண்டையில நாங்கன்னு கொட்டிட்டு ஓடணும், அதான ஆசை. இப்படிதான் பேசிட்டே இருப்பீங்களோ? சல கண்ணை மூடுங்க. மூடியாச்சு. கண்ணை திறங்க. சொல்லுங்க. சொல்ல என்ன இருக்கு? கண்ணை திறந்து பாருங்க. என்ன கீதாக்கா, சமையல்லாம் முடிச்சாச்சா? ஆமா, இந்த கிளவி டெய்லி கீரைன்னு கேட்டு நடக்கும். அதனால என்ன பண்ண, எனக்கு டெய்லி சமையல் எரிச்சலா இருந்தது. கீரையை ஒரு 4 கட்டு கீரையை வாங்கி மொத்தமா சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். டெய்லி எடுத்து சூடு பண்ணி அதுக்கு கூட தருவேன். சூப்பர் ஐடியாவா இருக்க. அப்படி சாப்பிட்டா உடம்புக்கு கேடு தானே. அதுக்கு நான் டெய்லி கீரை சமைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நான் அப்படித்தான் செய்வேன். அப்புறம் வயிற்ற கலக்கிட்டுனா அதுவே கீரை வேண்டான்றோம். எப்படி ஐடியா? சூப்பர் ஐடியா. அக்காட்ட இருந்து நிறைய கத்துக்கோ. சரிக்கா. எக்கா, அந்த முக்குல பாருங்க. என்னட்டு சான்ஸ் ராணியும் அந்த மிலிட்டரிக்காரனும் நின்று பேசிட்டு இருக்காங்க. எக்கா வாங்கக்கா, வழக்கம் போல போய் ஒட்டு கேட்போம். ஓகே வா. எக்கா, இப்படி போனா தெரிஞ்சிருவாங்க, இப்படி சுத்தி போவோம். அப்படி என்னதான் 2 பேரும் பேசுவான்னு தெரியலையே. எதுக்கு எனக்கு இந்த கம்மல்? உங்க பெரிய காதுக்கு போட்டா அழகா இருக்கும். இந்த கடையை பார்த்தோன்னே உங்க காது ஞாபகம் தான் வந்துச்சு. உலகத்துல இவ்வளவு ஊசியான காது யாருமே வச்சதில்ல. அந்த ஊசி காதுக்கு இந்த பாசி கம்மல் போட்டா சூப்பரா இருக்கும்.
ஊசி காது பாசி கம்மல் ரைமிங்க அடிச்சு விட்டு தானே. இல்லை பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஜானகி வாங்கிக்கிடுங்க. சாட்டின்னு சொல்ல வேண்டானே, நான் போயிட்டாரேன். அப்புறம் உங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு வாரம் ஆகும். அதானே பார்த்தேன், 1000 ரூபாய்க்காக இப்படி கம்மலை கொடுத்துட்டு ஓடுதியோ? வார்த்தையை விடக்கூடாது. தாரேன்னு சொல்லியிருக்கோம்ல, தருவேன். ஆட பின்னாடி 5 ரூபான்னு எழுதியிருக்கு. அட பேப்பையா 5 ரூபா கம்மலை வாங்கி கொடுத்துட்டு போகிறான். 5 ரூபா கம்மலுக்கு தான் 5 நாள் டைம் கேட்டிருக்கான் போலுக்கு. இந்த ரூபாயை கொடுக்கறதுக்கு எப்படிலாம் ஏமாத்துறான். நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடைச்சி அசிங்கமாக ஒளிஞ்சு நின்றுட்டு வாங்கட்டி வெளியே. ஓஹோ, கதை அப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம கிட்ட பிடிக்கலன்னு கம்மலை வாங்குற மூஞ்சி அப்படி போத்து குழங்குது. ஏன் லூசுகளா, அவன் பேசுகிறத கேட்டிங்களாட்டி 5 ரூபா கம்மலை கொடுத்துட்டு போகிறான். அந்த 1000 ரூபாய்க்கு நான் 5 நாள் வேணுமா? இருந்தாலும் உனக்கு கம்மல் வாங்கி கொடுக்கணும்னு தோணி இருக்குல்ல, அப்போ அவன் மனசுல நீ எப்படியோ புகுந்துட்ட. ஏம்மா எனக்கு யார் மனசுலையும் புகுந்து போக வேண்டாம் தாயேன்னு விடுங்க. இந்த கீதா, இந்த கம்மலை வேணா போட்டுக்கிட்டி. நோ நோ நோ, அது தப்பு. இந்த கம்மல் உன்னோட இந்த ஊசி காதுக்கு இந்த பாசி கம்மல் பொருத்தமா இருக்கும். ஏ கீதா, சும்மா கொனட்டி பேசாதட்டி எரிச்சலா இருக்கு. எரிச்சலா இருந்தாலும் மனசுக்குள்ள உனக்கு குழு குழுன்னு தானே இருக்கும் நாங்க அப்படி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது. சரி, அவனோட இவ்வளவுதான் ரொம்ப ஓவரா பண்ணுது அல்லவோ. எனக்கு நேரம் ஆகுது, அத்தை பாட்டி எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நான் போறேன். ஏடி ஊசி காதுக்கு இந்த பாசி கம்மலை போட்டுட்டு வா, நாளைக்கு அவன் பார்க்கட்டும். சரி, இவ்வளவு அளப்புற தாங்க முடியல. அவன் 1000 ரூபாய் தர்ற மாதிரியே தெரில. கடைசியில் சுந்தரிட்டு அடி வாங்கி சாவ போறேன் நான். ஏக்க நம்ம எதிர்பார்த்ததை விட ஸ்பீடா தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் நடந்தாலும் நடக்கும் போலயே. உனக்கு ஒரே குசி தானே, சந்திரனே நிரந்தரமா வீட்டிலே வச்சுக்கிடுவேன். ஆமா ஆமா, சரி வாங்க போவோம். பூத்து பூத்து குலுங்குதடி பூவே, பூத்து பூத்து குலுங்குது சான்சி மூஞ்சி, ஊசி மூஞ்சி. அவன் சொன்னதுதான் சரியான காமெடி. ஊசி காதுக்கு பாசி கம்மலாம் சரியான சிரிப்புக்கா. மிலிட்டரிக்காரன் குசும்பேன்.